என்ன செய்வதென்று கேட்ட விஷயத்தில் உனக்கான நேரடியான பதிலை தருவதற்கு இந்த வாராகி உன்னை தேடி வந்திருக்கின்றேன். உன் மனதில் எந்த வருத்தமும் கொள்ளாதே. எதை நினைத்து நீ என்னிடத்தில் என் பிள்ளைகள் தேடி வந்தார்களோ இப்பொழுது உனக்கான வெற்றி செய்தியை தருவதற்காகத்தான் இந்த வாராகி தாய் நான் வந்திருக்கின்றேன். என் தங்க பிள்ளையே, உனக்கான தொடக்கத்தை என்னிடத்தில் இருந்து தொடக்கி வைத்து கொள்ளும்போது உன் உறவே வேண்டாம் என்று சொல்லி விட்டு போனவர், உன் உறவையே நான் முறித்து கொள்ளப் போகிறேன் என்று சொல்லி விட்டு போனவர் இப்பொழுது தானாக வந்து பேசும் நிலைமையைத்தான் என் செல்ல பிள்ளைகளுக்கு நான் கொடுக்கப் போகிறேன். வெற்றியின் ஸ்பரிசத்தை சுவாசிக்கக்கூடிய நேரம் வந்து விட்டது. கண்ணீர் கடலில் நான் தத்தளித்து கொண்டிருக்கின்றேன். துன்பம் என்னும் ஒன்றில் நான் தத்தளித்து கொண்டு இருக்கின்றேன் என்று நீ நினைத்து கொண்டு இருக்கும் வேளையில் உனக்கான வெற்றியின் பதிலை தருவதற்காகத்தான் இந்த வாராகி நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். உன் மனதில் என்ன நினைத்தாயோ அதை தருவதற்காக இந்த தாயே உன்னை தேடி வந்து இருக்கும் போது நீ எதை பற்றியும் உன் மனம் வருத்தம் கொள்ளாதே. என் தங்கமே, உனக்கான ஒருவர் உன்னிடத்தில் வரும்போது யாருமில்லை என்ற கவலையெல்லாம் வேண்டாம். உன் உண்மையான உறவைத்தானே நீ நேசிக்க வேண்டும் என்று நினைக்கின்றாய். உன் உண்மையான உறவைத்தானே உன்னிடத்தில் வந்து சேர வேண்டும் என்று நினைக்கின்றாய். அப்படி இருக்கும்போது உன் உறவானவரை நான் உன்னிடத்தில் கொடுத்துவிட்டு உனக்கான வெற்றியின் தருணத்தை தருவதற்காக இந்த வாராகி நான் வந்து கொண்டிருக்கின்றேன். நீ கவலைப்படாதே. எத்துணை சோகங்கள் உன்னுள் இருந்து கொண்டு இருந்தாலும் அந்த சோகத்தை எல்லாம் தாண்டி உனக்கான நல்லதையே நான் தருவதற்குத்தான் இங்கு வந்து கொண்டிருக்கின்றேன். இது நாள் வரையிலும் என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்று எண்ணிக்கொண்டிருந்தாய். ஆனால் என்ன நடந்தாலும் சரி, என் பிள்ளைக்கு வேண்டியதை கொடுப்பதிலிருந்து நான் விலகப் போவதில்லை என்று உனக்கு தெரியாதா? சற்றும் உன் மனம் தாமதித்து கொள்ளாதே. என் தங்க பிள்ளைகளின் வாழ்க்கையில் நல்லதொரு தீர்வையும் மாற்றத்தையும் தருவதற்கு இந்த வாராகி நான் வந்து கொண்டிருக்கும் போது நீ எதற்காக பிள்ளையே உன் மனம் வருத்தம் அடைந்து கொண்டிருக்கின்றாய்? தூக்கத்தை தொலைத்து மன நிம்மதியை தொலைத்து உன் வெற்றிக்கான நேரத்தில் அங்கு என்ன செய்வதென்றறியாது தடைகளை மட்டும்தானே எதிர்த்து கொண்டு இருக்கின்றேன். எதிர்நீச்சல் போராடி இப்பொழுது என் வாழ்க்கை என்ன செய்வதென்று அறியாது தலைகீழாக அல்லவா இங்கு மாறிக்கொண்டு இருக்கின்றது என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றாய். இதோ அந்த எண்ணத்தின் வடிவிலே உன் வெற்றிக்கான பயணத்தை தொடங்கி வைப்பதற்காக இந்த தாயே நான் உன்னை தேடி வந்து இருக்கின்றேன். நடப்பது எதுவாக இருந்தாலும் சரி, உனக்கு நல்லதொரு மாற்றத்தையும் நல்லதொரு அத்தியாயத்தையும் புதிய பயணத்தையும் தொடங்கி வைப்பதற்காக இந்த வாராகி தாயே நான் வந்து கொண்டு இருக்கும்போது யாரும் இல்லை என்ற எண்ணத்தை எல்லாம் நீ வளர்த்து கொள்ளாதே. உனக்கு நல்லதொரு முடிவையும் நம்பிக்கையான தருணத்தையும் தருவதற்கு இந்த தாயே உனக்குள் இருந்து கொண்டு இருக்கும் போது நீ எதை பற்றி தங்கமே யோசிக்கின்றாய்? நினைக்கின்ற வேளையில் நினைக்கின்ற காரியத்தை நினைக்கின்ற மாதிரி முடித்து தருபவள் இந்த வாராகியாக இருக்க போகும்போது உனக்காக எந்த நிலையிலும் என் தாய் இறங்கி வருவாள் என்று நம்பிக்கை கொள்ளும்போது நிச்சயமாக உன் வெற்றியின் பயணம் என்னால் தொடங்கி வைக்கப் போகிறோம். எந்த ஒரு மாறுதல்களும் இன்னும் வந்து சேரவில்லையே. என்னை விட்டு பிரிந்து சென்றவராகத்தானே இருந்து கொண்டு இருக்கின்றார் என்று உன் எண்ணம் அங்கு வளர்ந்து கொண்டிருக்கின்றது. என் தங்கமே, அந்த எண்ணத்தை எல்லாம் தவிடு பொடியாக்கிவிட்டு உனக்கான வெற்றியின் பயணத்தை தருவதற்கு இந்த வாராகி நான் வந்து இருக்கும்போது நீ எதை நினைத்தும் இங்கு மனம் அருந்தாதே. நடப்பது எதுவாக இருந்தாலும் உனக்கானவர் உன்னை விட்டு புரிந்து கொள்ள முடியவில்லை என்று தானே சிந்திக்கிறாய். யார் சொன்னது உனக்கான விஷயத்தை புரிந்து கொள்ள முடியவில்லை என்று? உனக்கான புரிதலுக்கான வேலையை அவர் ஆரம்பித்து விட்டார். ஓடிக்கொண்டு இருக்கும் இந்த தருணத்தில் உனக்கான விஷயத்தை தருவதற்காகத்தான் இந்த வாராகி என்னை நான் வந்து இருக்கின்றேன். என் பிள்ளையே, நாம் தூரத்தில் இருந்து அங்கு பார்க்கும்போது வாழ்க்கையில் நமக்கு கிடைத்ததை விட மற்றவர்களின் கையில் இருப்பது சிறந்ததாக எண்ணிக்கொண்டு இருப்போம். ஒவ்வொன்றுக்கும் ஒரு தனித்துவம் இருக்கும் என்பதை நாம் அந்த நேரத்தில் மறுத்து விடுகிறோம். அவர்களின் கையில் இருப்பதை அழகாக இருக்கிறதே, நம் கையில் இருப்பது இவ்வளவு மோசம்
மோசமான அனுபவத்தை நமக்கு தந்து கொண்டு இருக்கின்றது என்று நீ நினைக்கின்றாய். ஆனால் அதை இயல்பாக ஏற்றுக்கொண்டாலே போதும். வாழ்க்கை இன்னும் அழகான சிறப்பான மாற்றத்தை பெறுவது அங்கு உறுதியாகிவிட்டது. எப்பொழுதும் நமது குணத்தை வைத்துதான் மற்றவர்கள் எடை போட்டு கொண்டு இருக்கின்றார்கள். அதற்காக நான் இப்படித்தான் அப்படித்தான் என்று அவர்களிடம் நிரூபித்து கொண்டே இருக்க முடியாது அல்லவா? உன்னுடைய யதார்த்தம் என்னவோ அதை நீ நிரூபித்து கொண்டிருந்தாலே போதும். உன் சொல்லும் செயலும் எண்ணமும் உனக்கான வாழ்க்கையை அழகாக மாற்றிக்கொண்டு இருப்போம். அதனால் நேர்மறையான எண்ணங்களை விதைத்துக்கொள். நேர்மறையான விஷயத்தை நீ செயல்படுத்தி கொண்டே இரு. நீ நினைக்கின்ற விஷயம் இப்பொழுது வேண்டுமென்றால் அங்கு தட்டி கொண்டே போகலாம். கதவு மூடப்பட்டு விட்டது, என் விதி இவ்வளவுதானோ என்று நினைக்காதே. ஆனால் நாம் மூடப்பட்ட கதவையே பார்த்து கொண்டு இருந்தால் நம் கதவை நாம் திறக்க தவறிவிடுகிறோம். என் பிள்ளையே, நாம் தான் அந்த கதவுக்கு அப்பாற்பட்டு வெற்றியை தீர்மானிக்க வேண்டும் என்று நினைத்துவிட்டால் அந்த கதவை உடைத்தெறிந்தாவது உனக்கான வாழ்க்கையை நீ பெற வேண்டும் என்பதில் தெளிவாகவும் உறுதியாகவும் இரு. நீ எதை எப்படி என்ன செய்ய வேண்டும் என்பதில் உறுதியாக இறந்து விட்டாலே போதும். நிச்சயமாக வெற்றி அங்கு உறுதியாக்கப்பட்டு விட்டது என்றுதான் அர்த்தம். நீ தெளிவான ஒரு நேர்கோட்டில் பயணம் செய்யும் போது உனக்கான விஷயத்தில் பலர் இடையூறுகள் செய்யலாம், இடைஞ்சல்களை ஏற்படுத்தி கொண்டு இருக்கலாம். ஆனால் அந்த விமர்சனத்தையும் இடைஞ்சலையும் தாண்டி நீ ஜெயிப்பது உறுதியாகிவிட்டது என்று நான் சொல்வதை நீ காதில் வாங்கிக் கொள்ள வேண்டும். அவர்கள் சொல்வதை விட்டுவிடு என்று தான் சொல்கிறேன். என்ன ஏது செய்ய வேண்டும் என்பதில் உறுதியாக தெளிவாக இருந்துவிட்டு அதற்கான செயல்பாட்டில் செய்து கொண்டே இரு. என் பிள்ளையே, உனக்கு எப்பொழுதுமே நான் நல்பழக்க வழக்கங்களை தானே கற்றுக் கொடுத்து கொண்டு இருக்கின்றேன். யார் என்ன செய்ய வேண்டும், எப்படி உன் வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்ற சுவாரஸ்யத்தை நான் உனக்கு தந்து கொண்டு இருக்கும் போது அந்த சுவாரஸ்யத்திலும் சோதனைகளை கடந்து வருகின்ற நிலையை உனக்கு நான் கற்றுக் கொடுத்து விட்டேன். நீயோ நினைக்கின்ற வாழ்க்கையில் இப்பொழுது பலவித சொற்கள் உன்னை சூழ்ந்து கொண்டு இருக்கின்றது. அந்த சொற்களால் நான் அடிபட்டு மனம் நொந்து கொண்டு இருக்கின்றேன். இதற்கு மேல் மீளவே முடியாத அளவுக்கு எனக்கு ஏன் இப்படி கஷ்டத்தை தந்து கொண்டு இருக்கிறாள் இந்த தாயானவள் என்று நினைக்கலாம். என் பிள்ளையே, நான் உனக்கு வரங்களை அள்ளி தருவேன் என்று ஒரு பொழுதும் சொன்னதே கிடையாது. அதற்கு மாறாக வாய்ப்புகளை அள்ளி தந்து கொண்டேதான் இருக்கின்றேன். அந்த வாய்ப்புகளை சரியாக முறையில் பயன்படுத்தினால் மட்டும்தான் அது உனக்கு வரமாக மாறும் என்பதில் நீ மறுத்து விடாதே. இன்று இருக்கும் நிலைமையை பார்த்து என் வாழ்க்கை இப்படித்தான் இருக்குமோ என்று எண்ணி விடாதே. இந்த நிலைமையை மாற்றியமைப்பதற்கான வலிமையும் மன தைரியத்தையும் என் தாய் எனக்கு தந்து இருக்கின்றால் நான் ஒவ்வொரு முறையும் எனக்கான வாழ்க்கையில் மிக பெரும் மாற்றத்தை எடுத்துக்கொள்வதற்காகத்தான் தைரியமான முடிவினை எடுத்திருக்கின்றேன். அப்படி இருக்கும் பட்சத்தில் நான் எதற்காக மனம் கலங்க வேண்டும் என்பதில் உறுதியாகவும் தெளிவாகவும் இரு. எதை செய்தாலும் அதை அதிலிருந்து ஒழித்து கொள்ள வேண்டும் என்று நினைத்து கொள்ளாதே. தைரியமாக எதிர்கொள்ள பழகு. தாமதப்படுத்தி கொண்டு இருக்கின்றேனோ என்று யோசித்த சில விஷயங்கள் அங்கு கிடப்பில் போடப்பட்டு கொண்டு இருக்கின்றதல்லவா? அந்த விஷயத்தை இப்பொழுது உனக்கானதிலிருந்து தெளிவான முடிவை எடுத்துக்கொண்டு உன் வாழ்க்கையை மாற்றிக்கொள்வதற்கு இந்த வாராகி எண்ணி வந்து இருக்கும்போது உன் மனதில் எதை பற்றியும் எதை நினைத்தும் வருந்த வேண்டாம். என் பிள்ளையே, உன் வழிகளுக்கு நன்றி கூற பழகிக்கொள். ஏனென்றால் அந்த வழிகள் மட்டும்தான் உனக்கான வாழ்க்கையை செதுக்கிக் கொண்டே இருக்கிறது. உன் மனம் உடைக்கப்படும் ஒவ்வொரு தருணத்திலும் நீ அங்கு இன்னும் தீவிரமான தேடுதலில் நினைத்து கொண்டு இருக்கின்றாய். அந்த எண்ணத்திலும் தேடலிலும் நீ வெற்றி பெறுவாய் என்ற நம்பிக்கை உனக்குள் பிறந்து கொண்டே இருக்கின்றது. சில விஷயத்தில் சில தருணத்தில் போராடிதான் நாம் வெற்றியை பெற வேண்டும் என்ற ஒரு நிலை ஏற்படும் பொழுது கண்டிப்பாக அந்த யுத்தத்தில் நீ வெற்றி பெறத்தான் போகிறாய். அழுததெல்லாம் போதும், எழுந்து வா என் தங்கமே, போராடும். அழுததற்கு இங்கு என்ன கிடைக்கப் போகிறது? ஒன்றுமே இல்லை. நீ நினைத்த காரியம் நடத்தி தருவதற்கு தான் உன் தாய் உன் கரம் பற்றி இருக்கின்றேனே. அதன் பிறகும் சற்றும் யோசிக்காதே. உனக்கான நிலைமையை மாற்ற இந்த ஒரு நொடி எனக்கு போதுமானது. நான் வந்து விட்டேன் என் பிள்ளைகளை காப்பாற்ற.
என் செல்ல கண்மணிகள் என்னை முழுவதுமாக நம்பி என் மீதும் என் வார்த்தைகளின் மீதும் நம்பிக்கை கொண்டாலே போதும். வெற்றி நிச்சயமாக்கப்பட்டு விட்டது என்றுதான் அர்த்தம். நீ எப்படி சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று நினைத்தாயோ அந்த சந்தோஷம் உன்னை தேடி வரச் செய்ய போகிறேன். வெற்றி உனக்குத்தான். ஓம் வராகி தாயே போற்றி.